தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 32 35 வரைக்கும் நான் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லோரையும் சந்தித்து லித்தா என்னும் ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான் இடத்திலே போனான். எங்க போனான்? பரிசுத்தவான் இடத்திலே போனான். அப்படி அவன் போய் கொண்டிருக்கையில் அங்கே ஒரு மனிதனை 8 ஆண்டு காலமாக அவன் கட்டிலில் மேல் திமிர்வாதமாய் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் கட்டில வியாதியா இருக்கிறான், திமிர்வாதக்காரனா இருக்கிறான். அப்போ அந்த வியாதியா இருக்கிறவனை தேவ மனுஷன் பார்க்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இந்த தேவ மனுஷனுக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பார்வை எங்கே போகிறது? கட்டிலின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை பார்க்கிறது. 8 வருஷமா இந்த 8 வருஷமா படுக்கையில இருக்கிற மனிதனை, திமிர்வாதக்காரனை இந்த தேவ மனிதனாகிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டான். கண்ட மாத்திரத்திலே அவன் சொல்லுகிறான், பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இவன் கட்டில் மேல இருக்கிறான், திமிர்வாதக்காரனா இருக்கிறான். இவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா திமிர்வாதக்காரர்கள் அவங்களால அசைய முடியாது, உருண்டு பெறலவும் முடியாது. மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நிலையிலே கட்டில் மேல இருக்கிறவனை, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். பாருங்க, தேவ மனிதன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, நான் உன்னை குணமாக்குவேன். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு மாத்திரம் தான் குணமாக்குறவர். இயேசு மாத்திரம் குணமாக்குறவர். இவனுக்குள்ளே சுயம் வெளிப்படவில்லை, மாம்சம் வெளிப்படவில்லை, தன்னுடைய திறமை வெளிப்படவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இவனுக்குள்ள புறப்பட்டு போகிறது. வார்த்தையான இயேசுவை குறித்து சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். குணமாக்குவார் இல்ல, குணமாக்குகிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில், அந்த நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இல்ல, குணமாக்குவார் என்று சொல்லவில்லை, குணமாக்குகிறார். இல்ல, அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இவனுக்கு உள்ள விசுவாசம். ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் என்னிலும் பலத்த கிரியைகளையும் செய்வார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் இவனுக்குள்ள இருந்த விசுவாசம், இந்த பேதுருவுக்குள்ள இருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஒருவேளை இந்த கூட்டத்தில் உங்க சரீரங்கள்ல ஏதாவது ஒரு வியாதி, நோய், பலவீனங்கள் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைகள் செயலற்று இருக்கலாம். மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு எப்படி இருக்கலாம்? அந்த மருந்து மாத்திரைகள் செயல்படாமல் இருக்கலாம், அது குணமாக்காமல் இருக்கலாம். எந்த மந்திரமோ மாந்திரிகமோ குணமாக்க முடியாது. கடவுள் ஒருவர் தான் குணமாக்குறவர். இயேசு ஒருவர் மாத்திரம் தான் குணமாக்குறவர். அந்த குணமாக்குறவர் இயேசு என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். இல்ல, நமக்கு வரணும். பேதுருக்குள்ளே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்றதான விசுவாசம் இருந்தது. என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. ஆகவே அவன் விசுவாசத்திலே அறிக்கை இடுகிறான், விசுவாசத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறான், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். முடியாத ஒரு காரியத்தை இந்த தேவ மனுஷன் சொல்றான், நீ எழுந்து நீயே போட்டுக்கொள். அவனால எழுந்திருக்க முடியாது. அவனால என்ன செய்ய முடியாது? எழுந்திருக்க முடியாது. இன்றைக்கு அநேகருக்கு தானா எதையும் செய்ய மாட்டாங்க, யாராவது சொல்லி கொடுத்தா செய்வாங்க. யாராவது ஒரு கற்றுக் கொடுக்கணும், டீச் பண்ணும். இதை இப்படி செய், இதை இப்படி செய், இப்படி செய்.
சுய அறிவு இல்லை, சுய ஞானம் இல்லை, சுய புத்தி இல்லை. யாராவது எதனா சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? எங்கெல்லாம் காட்டுறாங்க, கை காட்டுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. எந்தெந்த டாக்டர் கிட்ட போகணுமோ எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு, நீங்க இங்க போனா இந்த வியாதியிலிருந்து குணமாகும், இந்த நோயிலிருந்து குணமாகும். இந்த டாக்டர் கைராசியான டாக்டர். என்ன டாக்டர்? ஏன் கால் ராசியான டாக்டர் சொல்றது இல்ல? இவர் கைராசியானவர். இவர் எங்க ஃபேமிலி டாக்டர். அப்போ உன் ஃபேமிலி என்ன செய்யுது? குடும்பம் குடும்பமா தலைமுறை தலைமுறையா அந்த டாக்டரை பார்த்துருக்குது. ஆமீன் சொல்லுங்க இல்ல? ஆனா எனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்னை குணமாக்கினார். ஆகவே நான் சொல்றேன், உன்னை அவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அவர் என்னை குணமாக்கினார், உன்னையும் குணமாக்குவார். இல்ல? இப்போது குணமாக்குகிறார். உன் சரீரத்துக்குள்ள அவருடைய வல்லமை இறங்குகிறது. சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எதுக்கு தப்புவிக்கிறாரு? அழிவுக்கு தப்புவிக்கிறார், மரணத்துக்கு தப்புவிக்கிறார். மரணத்துக்கு தப்புவிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், குணமாக்குகிறவராக இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? குணமாக்குறவரா இருக்கிறார். ஆகவே உன்னை குணமாக்குறவர் இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. யார் இருக்கிறா? உன்னை குணமாக்குற இயேசு இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார், உன்னை குணமாக்குறவரா இருக்கிறார். எந்த மருத்துவரிட போனாலும் அந்த மருத்துவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு 3 நாள் பொறுத்து வாங்கன்னு. எத்தனை நாள் பொறுத்து வாங்க? 3 நாள் பொறுத்து வாங்க. அந்த 3 நாள் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம போய் பார்த்தோன்னா இன்னொரு 10 நாள் இந்த டேப்லெட்ஸ் போடுங்க அப்படின்னு. அடுத்து சொல்லுவாரு, மீண்டும் நீங்க ஒரு 3 மாசத்துக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து வாங்க என்று இந்த மருத்துவர் சொல்லுவார். தொடர்ந்து வாங்க. எப்படி வாங்க? தொடர்ந்து வாங்க. அப்போ தொடர்ந்து வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனா மருத்துவர் இடத்துல தொடர்ந்து போகும்போது அந்த மருந்து மாத்திரைகள்லாம் என்ன செய்யும்? அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யும்? உடல்ல இந்த மருந்துகள்லாம் ஊற வேண்டும். இந்த மருந்துகள்லாம் உங்கள் உடல்ல என்ன செய்யணும்? எல்லா இடங்களிலும் இந்த மருந்து மாத்திரைகள் பரவும் பொழுதுதான் உங்கள் நோய்கள்லாம் குணமாகும். முதல் 3 நாள் விருந்த மருந்தும் 3 நாள், அடுத்தது 10 நாள், அதுக்கப்புறம் 90 நாள். அதுக்கப்புறம் சொல்லுவாரு, உங்களுக்கு இருக்கிற நோய் இந்த நான் எழுதி கொடுக்கிற மருந்து மாத்திரையை கண்டினியூஷனா போடணும், சாகர வரைக்கும் போடணும். எது வரைக்கும்? சாகர வரைக்கும் என்ன போடணும்? மருந்து மாத்திரைய நீ பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த பேதுரு சொல்லுகிறான், ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். டாக்டர் கிட்ட போனா 3 நாள், 10 நாள், 3 மாசம், ஆயுசு முழுக்க குணமான பாடு இல்லை, சுகம் கிடைக்காது. அவன் சொல்லுவான் நாள்பட்ட வியாதி அப்படின்னுவான், நாள்பட்ட நோயின்னுவாங்க. இங்க நாள்பட்டதான் தானே சரி, செகண்ட்ல குணமாயிடும். வினாடி நொடி பொழுதிலே கர்த்தர் குணமாக்குவார். பேதுருக்கு இதற்கு முன்னாடி ஐனையாவை தெரியாது. அந்த லித்தா பட்டணத்துக்குள்ள போகும்போது அவனை சந்திக்கிறான், அவ்வளவுதான், தர்சால். ஆனால் சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐனையாவே இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். இந்த இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். சிலர் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து சபைக்கு வாங்க, ஆண்டவர் குணமாக்குவார். கடவுள் யாரு? சர்வ வல்லமையுள்ளவர். எப்ப சுகம் தருவாரு? நொடி பொழுத, செகண்ட், மினிட்ல சுகம் தருவாரு. அப்போ தொடர்ந்து வந்தா இல்ல, அவரை ஏற்றுக்கொண்ட சுகமாக்கிடுவார், அவரை விசுவாசித்தால் சுகமாக்கிடுவார். ஐனையாவா பார்த்து நீ விசுவாசிக்கிறாயா என்றெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கல, நீ ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்கல, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், அவ்வளவுதான். இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்.
அழைக்கப்பட்ட பேதுருவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின பேதுருவை கர்த்தர் அனுப்பினார். எதற்கு தெரியுங்களா? வியாதியஸ்தர்களை நீங்கள் சொஸ்தமாக்குவீர்கள், வியாதி உள்ளவர்களை நீங்கள் குணமாக்குவீர்கள், கட்டுண்டவர்களை நீங்கள் விடுதலையாக்குவீர்கள். இதான் கட்டளை. அப்போ கட்டளையின்படி வந்த இந்த பேதுரு மூலமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில, இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் சரீரங்கள்ல ஒருவேளை தீராத தலைவலி இருக்கலாம். அந்த தலைவலியை கர்த்தர் இப்பொழுதே மாற்றுவார், இப்பொழுதே தலைவலியை எடுத்து போடுவார். ஒருவேளை த்ரோட்ல உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். உங்க த்ரோட்ல இருக்கிற பிரச்சனையை இப்பொழுதே இயேசு குணமாக்குகிறார். அடிக்கடி ஸ்டமக் பெயின் வந்துட்டே இருக்குது. ஆகவே உங்களோட அப்டம்ல பெயின் அதிகமா இருந்துட்டே இருக்கு. உங்க அப்டம்ல இருக்கிற பெயினை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார். உங்கள் மார்பு பகுதியில் காணப்படுற வலிகளை, வேதனையை கர்த்தர் குணமாக்குகிறார். உங்களோட லிவர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையை கர்த்தர் குணமாக்குகிறார். உங்களோட சரீரத்தின் உறுப்புகள், எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லா வியாதியை அவர் குணமாக்குகிறார். இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் குணமாக்கும் வரங்களை கர்த்தர் செயல்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு வரம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே வரங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால், அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களானால், உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்போ அவருடைய குணமாக்கும் வல்லமை என்ன செய்யும்? நேற்றையும் குணமாக்கினது, இன்றும் குணமாக்குறது, நாளையும் குணமாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கே கர்த்தர் குணமாக்குவார். இதான் விசுவாசம். நமக்கு நாளை கதை அல்ல, இன்றைக்கு தான், இந்த நேரம் தான், இந்த நிமிஷம் தான், இந்த நொடி தான், இந்த வினாடியில தான் கர்த்தர் சுகமாக்குவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஐனேயாவை பார்த்து சொல்லும்போது உடனே அவன் எழுந்திருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் எழுந்திருந்தான். பேதுருவுக்குள்ள இருக்கிறதான வார்த்தை அவனை உடனே எழ செய்தது. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணாங்க? எழுந்தான். உடனே எழுந்திருந்தான். இன்றைக்கு உடனே கர்த்தர் சுகத்தை தருவார். தேவ மனுஷனுடைய வார்த்தையை அவன் கேட்டான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எழுந்திரு என்று சொன்னான், எழுந்திருந்தான், அவ்வளவுதான். ஆனால் அவனை பார்த்து சொன்னான், எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள். அவன் எழுந்திருந்தான். இன்றைக்கு அநேகர் எழுந்திருக்கிறது கிடையாது, ஒபே பண்றது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. சொன்னவன் யார்? தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆகவே ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்தான், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தர் அவனை எழுந்திருக்க செய்தார். 8 வருஷமாய் படுக்கையிலே கிடந்தவனை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு 38 வருஷமாய் படுக்கையிலே இருந்தவனை எழுப்பினார். எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 38 வருஷமா படுக்கையில் இருக்கிறவனை கர்த்தர் எழுப்பினார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார், எழுந்து நடந்தான். அந்த இயேசுவோடு கூட இவன் இருந்தான். அவர் 38 வருஷம் படுக்கையில் இருக்கிறவனை எழுப்பினாரு, இவன் 8 வருஷம் படுக்கையில் இருக்கிறவனை எழுப்புறான். அப்போ கடவுள் இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? பேதுருவோடு இருக்கிறார். ஜனங்கள் கண்டார்கள், எல்லாருக்கும் ஆச்சரியமாயிற்று. 8 வருஷமா இருந்தான், இவன் எப்படி எழுந்தான், எப்படி நடந்தான், எப்படி இவனால முடியுது? பேதுருக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. பேதுரு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்தான். ஆகவே கர்த்தர் கிரியை செய்தார். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரங்கள்ல ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போறீங்க, உங்களை பரிசோதித்து பார்க்குறீங்க, பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு வரீங்க, ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. இடுப்பு வலி போனதாகவும் இல்லை,
உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி போனதாகவும் இல்லை, நீங்க குணமடைந்து சாட்சி சொன்னதாகவும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். உன்னோட தைராய்டுல இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குணமாக்குகிறார். உன்னோட த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். உன்னோட ஹெடாக்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இல்ல, சிலருக்கு கண்கள்ல பிரச்சனை இருக்கு, உங்க கண்கள்ல இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். சிலருக்கு வயிற்றில் சில பிரச்சனை இருக்கு, உங்க வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். சிலருக்கு பேக் போன், பேக் பெயின், இல்ல ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கர்த்தர் இன்றைக்கு உன் ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையை குணமாக்குகிறார். ஆமென். விசுவாசிக்கணும். உங்களை போய் சோதித்து பாருங்க, டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லையம்மா, நான் தான் எழுதி கொடுத்தேன் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு எழுதி கொடுத்தேன், ஒண்ணுமே இல்லையே. உங்க காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்குதுன்னு எழுதி கொடுத்தேன், நான் தான் எழுதி கொடுத்தேன், என்னாச்சு? என்னாச்சு? இயேசு குணமாக்கினார். இல்ல, அந்த சின்ன காலில் காணப்படுறதான பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். இல்ல, உன்னுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். உன்னோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற எல்லா வியாதியை, நோயை கர்த்தர் குணமாக்குகிறார். விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல். இந்த விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல் தெய்வீக சுகத்தை தந்தது. மருத்துவம் அல்ல, மருந்து அல்ல, இயேசு அவருடைய தழும்புகளால் குணமாக்கினார். எதனால சொல்லுங்க? அவருடைய தழும்புகளால் குணமாக்கினார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களை, வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் சரீரத்தில் இருக்கிற என்ன நோயா இருந்தாலும், என்ன வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்குவார். ஒருவேளை மருத்துவ ரிப்போர்ட்ல மருத்துவர் எழுதியிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் ஒருவேளை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அந்த மருத்துவ ரிப்போர்ட்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். தலையெழுத்தையே மாற்றுகிற ஒரு கடவுள் இருப்பார் என்றால் உன்னுடைய நோயை அவர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. விளங்குதா? நம்முடைய தேவன் என்ன செய்கிறாருங்க? தலையெழுத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறார். படுக்கையில இருக்கிறவனை கர்த்தர் குணமாக்கி அவனை நடக்க செய்கிறார். பிறவியில இருந்தே முடவனாய் இருந்தான். பேதுருவும் யோவானும் போகும்போது அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான், குதிக்க ஆரம்பித்தான், சாட்சி பகர ஆரம்பித்தான். அங்கே இயேசு மகிமைப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள், உறவுகள், நண்பர்கள் அநேகர் உங்களால் இது செய்ய முடியாது என்று சொன்னால், என் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மருத்துவர் கைவிட்டார், பரவாயில்ல, என் இயேசு கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் வேணும். ஒரு சகோதரியுடைய வீட்டில் சாபம், குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் மரித்து கொண்டே வந்தார்கள். ஆண்கள் எல்லாம் மரித்து கொண்டே இருந்தாங்க. அப்படி மரித்து கொண்டிருக்கும் போது இந்த அம்மா கேள்விப்படுறாங்க, இயேசு என்ற ஒருத்தரை நீங்க சந்திச்சீங்கன்னா அவர் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பான்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க வந்து பாருங்க. அவ்வளவுதான். இந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதற்கப்புறம் அவங்க வீட்டில் அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றினார். அல்லேலூயா. அந்த ஊரே ஆச்சரியப்பட ஆரம்பித்தது. கர்த்தராகிய தேவன் இதை செய்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம், உங்களுடைய முற்பிதாக்களின் சாபம் என்று சொல்லலாம், உங்களுடைய முன்னோர்களின் சாபம் என்று சொல்லலாம், அல்லது உங்களுடைய கர்மா என்று சொல்லலாம், உங்களுடைய ஜென்ம பாவம் என்று சொல்லலாம். எந்த பாவங்களையும் மன்னிக்கிறவர் இயேசு மட்டுமே. எந்த கர்மாவையும் மாற்றுகிறவர் இயேசு மட்டுமே. எந்த நோய்களையும் குணமாக்குறவர் இயேசு மட்டுமே. இந்த இயேசுவை விசுவாசித்தால்
நீ குணமாவாய். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் பணத்தை கொண்டு வர வேண்டாம், நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டாம். இந்த இயேசுவை விசுவாசித்தால் போதும், நீங்கள் குணமாவீர்கள். உங்கள் நோய் குணமாகும். உடல்ல இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற நோய்கள் குணமாகும். அவர் குணமாக்குற தேவனா இருக்கிறார். இல்ல, நீங்க வந்து பாருங்க, வந்து பாருங்கள், இயேசு குணமாக்குகிறார். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு குணமாக்குகிறார். இந்த பேதுருவின் மூலமாக இந்த ஐனேயாவை கர்த்தர் குணமாக்கினார். எழுந்து நடக்கப்படினார். அவனை லித்தோ பட்டணத்தில் சாட்சியாய் மாற்றினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும், நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்களை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். உங்கள் நுகங்களை முறிப்பார். தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுவார். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை தொட்டு குணமாக்கினார். என்ன செஞ்சாரு? ஜனங்களை கண்டு மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். அந்த இயேசு இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை தொடுகிறவரா இருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசு உன்னை குணமாக்குறவரா இருக்கிறார். நீ நம்பி வருவாயா? நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா? நீ அவரை விசுவாசிப்பாயா? உன் சரீரத்திலே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கிற நோய்களை இயேசு மட்டுமே குணமாக்க முடியும். இயேசு மாத்திரமே விடுவிக்க முடியும். இயேசு ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் 32 35 வரைக்கும் வாசிக்கும் போது, லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. யாரை கொண்டு? ஐனேயாவை கொண்டு. ஆமென் சொல்லுங்க. யாரை கொண்டு? ஐனேயாவை கொண்டு. இந்த ஐனேயாவை கர்த்தர் குணமாக்கினார். அந்த லித்தோ பட்டணத்தில் சாரோனில இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். 8 வருஷமாய் படுக்கையில இருந்தவனை, திமிர்வாதக்காரனை இயேசு குணமாக்கினார். கேள்விப்பட்டாங்க, விசுவாசித்தாங்க, எல்லாம் திரும்பி வந்தாங்க. எல்லோரும் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள். பேதுரு எழுந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. பேதுரு எழும்பி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்வீர்களானால், நீங்கள் அவருடைய கட்டளையை பின்பற்றுவீர்களானால், நீங்கள் அவருடைய கட்டளையை விசுவாசிப்பீர்களானால், உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத இயேசு இன்றைக்கு தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். என்ன வியாதி, என்ன நோய், என்ன பிரச்சனை இருக்கிறது, உங்களை கர்த்தர் தொட்டு குணமாக்க போறார். கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, பேதுருவின் மூலமாக ஐனேயாவை குணமாக்கினீரே, அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். உயிரோடு இருக்கிற இயேசு ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் குணமாக்கும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள வல்லமை புறப்பட்டு செல்வதாக. 100க்கு அதிபன் வேலைக்காரனுக்குள்ள ரத்தம் பாய்ந்ததே, இன்றைக்கு உம்முடைய ரத்தம் ஒவ்வொருக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். குணமாக்கட்டும், குணமாக்கட்டும். வியாதியிலிருந்து குணமாக்கட்டும், நோய்களிலிருந்து குணமாக்கட்டும். தீரா வியாதியை, தீரா நோய்களிலிருந்து குணமாக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். தெய்வீக சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார் சொல்லி சாட்சி கொடுக்கட்டும். கர்த்தர் சாட்சிகளை உருவாக்கும். தொடர்ந்து மகிமைப்படும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம்.
சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50004662241667. IFSC கோட் HDFC 00041166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485.